ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லெஃப்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வள்ளுவர் கோட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து என் தங்கச்சியோட நிறைய போஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தால் விளையாடுறதுக்கு நிறைய இடம்லாம் இருந்தது. சூப்பராக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நானும் அங்கே நல்லா விளையாட்டு இருந்தோம். அண்ட் என்ட்ரியே சூப்பராக அறம் பொருள் இன்பம் அதெல்லாம் இருந்தது. அண்ட் அங்கே வந்து கோபுரம்லாம் இருந்தது. அண்டு சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. அந்த 2 ஷோ போட்டிருந்தாங்க, லைட் ஷோ, நைட் ஷோ அண்ட் தேர் ஷோ தான். அந்த தேர் ஷோ தான் எனக்கு பிடிச்சதுன்னா வந்து இது ஃபுட் ஸ்டால் அண்ட் ஃபுட் கோர்ட். ஸோ ஓகேவா, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையானதோ வாங்கிக்கலாம். அண்ட் இங்கேருந்து அப்படியே நடந்து போகணும். அந்த தேர் உள்ளே போகலாம் அதோட. ஸோ அதுக்கு உள்ளே போயிட்டு இதுதான் உள்ளே அந்த திருவள்ளுவர் ஃபோட்டோலாம் போட்டு சூப்பராக இருந்தது. பார்க்கவே நல்லா அழகாகவும் இருந்தது. அந்த கோபுரம் அந்த தேருக்குள்ளே போனவுடனே திருவள்ளுவரோட ஃபேஸ் அதனால் வந்து சுற்றி போலீஸ் ஃபுல்லாகவே. அண்ட் அங்கேருந்து மேலேருந்து நாங்கள் பார்த்தோம். செம்ம வியூ அண்ட் கலர்லாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் அதுக்குள்ளே தான் திருவள்ளுவர் இருக்கார். அந்த உள்ள இன்னும் தேருக்குள்ளே இப்போ நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனால் சாதாரணமாக வந்து இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லை, ரொம்ப உயர்ந்தி தாழ்ந்து இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடாது, பெருசாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பாருங்களேன். அங்கேயும் கலர்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தேர் ஷோ தான். நீங்கள் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தேர். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லைட் ஷோவும் நல்லா தான் இருந்தது, பட் நாட் பேட், நல்லா இருந்தது. தான் அதாவது தண்ணி வந்து கொட்டுற மாதிரி இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் செடியெலாம் வளர்த்துட்டு நிறைய ஸ்பேஸ்லாம் இருந்ததுங்க நடக்க. சூப்பராக நிறைய கூட்டம்லாம் வந்துருந்து. சாட்டர்டே நாங்கள் போயிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருவள்ளுவர் ஃபேஸ்லாம் பார்த்து அங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ஃபோட்டோ அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் திருவள்ளுவர்லாம் பார்த்துட்டு ஆனால் வந்துட்டோம். இதான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இதான் அந்த லைட் ஷோ நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த லைட் ஷோ. இது வந்து 7 o'clockலேருந்து 7:10 வரைக்கும். அண்ட் 7:10லேருந்து 7:20 வரைக்கும் தேர் ஷோக்கு நடந்து போகிறதுக்கு 10 minutes. அண்ட் ஃபுட் ஸ்டால் இங்கே இருக்குல்ல, அதுக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு பார்க்கறதுக்குலாம் ஒரு 10 minutes அலாட் பண்ணிடுறாங்க. அண்ட் 7:20லேருந்து 7:30 வரைக்கும் அந்த தேர் ஷோ. அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்சிடும். 7:30 க்ளோஸ் தான். இதுதான் இருந்தது. அந்த வாட்டரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. அண்ட் கலர் அடிக்கிறாங்க. இங்கே லெஃப்டில் வந்து லைட் போட்டு கலர் அடிக்கிறாங்க, டார்ச் லைட் மாதிரி போட்டு கலர் அடிக்கிறாங்க. அந்த ஃபுட் ஸ்டால் பக்கத்தில் இவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா, மொத்தமாக அரௌண்ட் ஒரு 1000 மேலேயும் இருக்கலாம். நிறைய பேர் நடந்து போயிட்டு அந்த வயசானவங்களாம் நிறைய பேர் வந்தாங்க. அண்ட் வந்து நாங்கள் 6 o'clock நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா இங்கே வந்து சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஆஃப் ஏன்னா 6:30க்கே வந்து நாங்கள் அந்த தேர்லாம் மேலே இருந்து நாங்கள் போய் பார்த்தோம்னா அதை போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு 6 o'clock கரெக்டாக நாங்கள் போயிட்டு பார்த்தோம். பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில்